வெல்கம் டு டிசி சேனல். எங்கள் வீட்டில் விளைஞ்ச பூசணிக்காய் தாங்க இது. இதை எப்படி சுவையாக சமைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் ஆயில் விட்டு கடுகு, சிறுபருப்பு, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம் போட்டு பொரிஞ்சதும் கறிவேப்பிலை போட்டுடலாம். அடுத்து ஆனியன் போட்டு லைட்டாக வதக்கிட்டு பூண்டு, தக்காளி போட்டு வதங்கியதும் கட் பண்ணி வச்ச பூசணிக்காய் துண்டுகளை போட்டு வதக்கிக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டு கூடவே மஞ்சள் தூள், கரம் மசால் பொடி, மிளகாய் வத்தல் தூள் போட்டு கொஞ்சமாக தண்ணீர் விட்டு கலந்து வேக விட்டுட்டு வெந்ததும் கடைசி அரை டீஸ்பூன் வெல்லம் சேர்த்து கிளறி விட்டு ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் போட்டு கிளறி எடுத்தால் சுவையான பூசணிக்காய் கூட்டு ரெடி ஆகிடும். நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட இந்த பூசணிக்காவை வாரம் 2 முறையாவது தொடர்ந்து உணவில் சேர்த்துக்கிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.